நீட் 2025 ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, பார்ஷியல் ட்ராப் பண்ணலாமா ஃபுல் ட்ராப் பண்ணலாமா, இத்தனை மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு இந்த எம்பிபிஎஸ் ஒர்த்தா இல்லையா? ஒரு நாளைக்கு என்னால் 20 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியும், எவ்வளோ ஹெக்டிக் ஹவர்ஸ் டியூட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு படித்து டாப் ரேங்க் வாங்க முடியும், எனக்கு நிறைய ஐக்யூ பவர் இருக்குது அண்ட் நான் ஒரு சூப்பர் பவர் டாக்டர் அப்படிலாம் நான் கிடையாது. அண்ட் ரொம்ப இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாத்தையும் உங்களால் பாசிபிளாக பண்ண முடியும்னு உங்களை ஓவர் மோட்டிவேட் பண்ணுற ஆளும் நான் கிடையாது. அதே நேரத்தில் எதுக்கு நீங்கள் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேற படிப்பே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாலும் நான் கிடையாது. நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக நிறைய நீட் அஸ்பிரன்ஸை கைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்களையும் கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ், நீட் அஸ்பிரன்ஸ், நீங்கள் என்னோட ஃபேமிலி, உங்களோட லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருந்தேன். பட் ஹார்ட் ஒர்க்கிங் அஸ் வெல் அஸ் அ ஸ்மார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், என்னால் உங்களுக்கு தேவையான கரெக்டான தெளிவான அட்வைஸ் கொடுக்க முடியும். அண்ட் நான் தான் உங்களோட ரியாலிட்டி செக். இப்போ சொல்கிறேன், நீட் எக்ஸாமுக்கு, நீட் யூஜிக்கு மேக்ஸிமம் 3 அட்டம்ப்ட் தான். இன்னைக்கு ஒரு பையன் 6வது அட்டம்ப்ட் வந்து பண்ண போகிறான். என்னோட பேஷன் இதுதான், என்னோட வெறி இதான், என்னோட லட்சியம்னு என்கிட்ட வந்து சொன்னான். நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறது, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஹோப்ஃபுல்லி யூ வில் கெட் அ மெடிக்கல் சீட் நெக்ஸ்ட் இயர். ஏன் அவனுக்கு அடுத்த வருஷம் சீட் கிடச்சிரும்னு நான் சொல்கிறேன், ஏன்னா கடந்த 6 வருஷமாக அவன் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பார்ஷியல் ட்ராப். இந்த வருஷம் ஏன் அவனுக்கு சீட் கிடச்சிரும்னு நான் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் தான் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கான், நான் ஃபுல் டைம் ட்ராப் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கெட் அ மெடிக்கல் சீட். ஏன் பார்ஷியல் ட்ராப் வேணான்னு சொல்கிறோம்? நீங்கள் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் போகணும், நீங்கள் அங்கே காலேஜில் படிக்கணும், அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேணாம் 5 மணி நேரம் உங்களால் டெய்லி நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? காலேஜில் எக்ஸாம் வைப்பாங்க, செமஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும், அதுக்கு படிப்பீங்களா, பாஸ் ஆவீங்களா, இல்லை நீட் எக்ஸாமுக்கு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? 6 வாட்டி பார்ஷியல் ட்ராப்பில் ஒவ்வொரு வாட்டியும் அவன் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணான் அப்படிங்கிறத அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் 5 வாட்டி 6 வாட்டி படித்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா நீங்கள் ஒரு டாக்டரா? கிடையாது. அடுத்த 6 வருஷம் எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். 6 + 6 12 வருஷம், உங்களோட வயசு வந்து 30 இந்த பேஷன் வெறி இதெல்லாம் சொல்கிறோம்ல, எனக்கும் அதெல்லாம் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. எதனால நம்ம இதுக்கு வந்தோம்? சர்வீஸ் பண்ணணும், நமக்கு ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அண்ட் ஆல்சோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோன்னு சொல்லி தானே வந்தோம். ஆனால் இன்னைக்கு எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் சென்னை மாதிரியான சிட்டிலேயே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோட சேலரி 50,000 தான். இந்த சேலரியை வச்சுக்கிட்டு நம்மளையும் நம்ம ஃபேமிலியையும் காப்பாற்றுறதே இன்னைக்கு பெரிய விஷயம். நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் 50,000 வச்சுட்டு, நாளைக்கு உங்கள் ஃபேமிலின்னு ஒன்று வரப்போ, உங்களுக்குன்னு பசங்க வரப்போ இந்த அமௌண்ட் போதுமா உங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறது? இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 10th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் இது புரியாமல் போகலாம், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புரியும். உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்டர்ஸ் உங்களுக்கு புரியும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் இன்றைக்கி லைஃப்பில் அப்படின்ட்டு. சர்வீஸ் மைண்ட் செட்டோட தான் வந்தோம், சர்வீஸ் மைண்ட் செட்டோட தான் இருக்கும். கண்டிப்பாக சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிக்கணும். நம்மள்ட்ட கையில் காசு இருந்தால் தான் இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி வந்து அதை கொடுக்க முடியும், அண்ட் நம்மளோட நாலேஜையும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா மாற்றி கொடுக்க முடியும். அதெல்லாம் தேவையில்லை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு காசெல்லாம் தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் இஸ் சேச்சுரேட்டிங். நான் இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறேன். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். அடுத்து பிஜி வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன், எப்படியோ என் லைஃப்பை செட்டில் பண்ணி நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ் தான் ஆகணும்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டினாலும் அட்டம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் யோசிக்கணும். தெருக்கு ஒரு இன்ஜினியர் போய் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் காலம் எப்போயோ வந்துருச்சு. இப்போ தெருக்கு டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டுக்கு வீடு டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. இன்னைக்கு இன்ஜினியரோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதே தான் ஃபியூச்சரில் எம்பிபிஎஸ் மட்டும் முடித்த ஒரு டாக்டரோட நிலைமை. எம்பிபிஎஸ் இஸ் சேச்சுரேட்டிங். அதனால தான் சொல்கிறேன், 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே வேணாம். 12th முடிச்சோடனே ஃபஸ்ட் அட்டம் பண்ணுறீங்களா, உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு 2 இயர்ஸ் டைம் வேணால் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே நோ. எம்பிபிஎஸ்ஸே ரொம்ப கஷ்டம். 6 வருஷம் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்டா இந்த கஷ்டமான எம்பிபிஎஸ் டிகிரியை எடுத்தோம், இதை விட்டு போட்டு வேற ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்காத ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் கூட எனக்கு தெரியாது. இவ்வளோ கஷ்டமான இந்த டிகிரியை முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதானா? கிடையாது. அடுத்து பிஜிக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ணணும்.
பிஜிக்கு அதுக்கு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. மோஸ்ட்லி அப்படி தான். நானும் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டை இப்போ தான் எழுதிட்டு வந்திருக்கேன். அண்ட் என்னால் ஒரு டீசெண்டான மார்க் எடுக்க முடியும். டெஃபினட்டாக அடுத்த ஒரு 8 மந்த்ஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டாப் ரேங்க் வாங்கி என்னால் எம்எம்சிலே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே ஒரு ட்ராப் இருக்குது. இதுக்கப்புறம் 4 வருஷம் பிஜி முடிக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீட் எஸ்எஸ் அதுக்கு ஒரு நீட் எழுதணும். அங்கிட்டு ஒரு 3 வருஷம், இப்படி டோட்டலாக ஒரு 16 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரிப்பரேஷன்லேயே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இதுக்கான வேல்யூவே வந்து பார்த்தோன்னா வரும். இப்படி இருக்கப்ப நீட் யூஜிக்கே நம்ம மல்டிபிள் அட்டம்ஸ் போய்கிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க, உங்களால் படிக்க முடியுமா 30 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிப்பீட் எத்தனை வாட்டி பண்ணலாம் வேணாமா அப்படின்ட்டு. அண்ட் பார்ஷியல் ட்ராப் வேணவே வேணாம். ஃபுல்லாக ட்ராப் எடுத்து ஃபோக்கஸ்டாக இதான் அவங்களோட கோல்னா அதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா படிங்க. அண்ட் படிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, உங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, இல்லை வேறு கோச்சிங் சென்டரே போகிறீங்க, உங்களுக்கு புரியல, எங்கள் கிட்ட இருந்து எம்எம்சியில் படித்து முடிச்ச டாக்டர்ஸ் நாங்கள் அண்ட் எம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் அச்சீவ் நீட் டீம் எங்களோட அச்சீவ் நீட் ஆப்பில் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் நீட் அச்சீவர்ஸ் கோர்ஸ் வந்து நாங்களே வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நீட் எம்சிக்யூலாம் எப்படி கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்டைலில் எங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணியிருக்கோம். அச்சீவ் நீட் ஆப் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 days ஃப்ரீ ட்ரையாலும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அண்ட் இதில் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் அச்சீவ் நீட் டீம் எடுஐடியல் அகாடமியோட கொலாபரேட் பண்ணி நீட் 2025க்கான ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸில் வாரம் மோட்டிவேஷன் செஷன்ஸ் பை எம்எம்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், அது இல்லாமல் வீக்லி நீட் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. அண்ட் எம்சிக்யூ சால்விங் டிஸ்கஷன்ஸும் வந்து நாங்களே நேரில் வந்து பண்ணுறோம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்போ வந்தாலுமே உங்களுக்கு 1 hour ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதில் நீங்கள் நிறைய மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் நேர்லையோ இல்லை அச்சீவ் நீட் ஆப்லையோ உங்களை நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். பாய்.